ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்டர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இந்த ரிசரக்ஷன் டேயில் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஈஸ்டரை நீங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறீங்கன்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே நாங்கள் சந்தோஷப்படுறோம். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் அது மிகப்பெரிய ஒரு சரித்திரமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர் தெளாவிட்டால் கிறிஸ்துவினுடைய அடிப்படையான நம்பிக்கை, விசுவாசமே ஆதாரமற்றதாக இருக்கும். இன்னைக்கு அதனால் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பார்க்கறதுல, அதை குறித்து தியானிக்கிறதுல, பேசுறதுல கிறிஸ்துக்குள்ள நான் மகிழ்ச்சி அடைகிறவனா இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு கூட ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஹாப்பி ஈஸ்டர். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவதற்கு முன்பதாக கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஈஸ்டர் நாளில் கூட ரெசரக்ஷன் டேல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய உயிர்த்தெழுதலின் ஆண்டவரே வார்த்தை தியானம் அவருடைய வாழ்க்கைக்கு ஆஸ்வாதமாய் நீர் மாற்றி தருவீராக. இந்த நாளும் கருத்தில் கொடுக்கிறோம் ஐயா, வார்த்தையும் கருத்தில் கொடுக்கிறோம். எங்களுக்கு நீங்க ஆண்டவரை பேசுங்க, எங்களுக்கு நீங்க ஆண்டவரை வார்த்தையினுடைய ரகசியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. மெசேஜும் கருத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னோடு கூட நீங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா, அவர் சகல ஞானத்திலும் அறிவிலும் கற்று தெரிந்தவராக இருந்தாரு. அவர் மோசேயுடைய பிரமாணங்களை அதிகமா படிச்சு அதுல அவர் மிக சிறந்தவரா இருந்தாரு. அவருக்கு அவர் பரேசியனா இருந்தபடினால கமாலியுடைய பாதத்துல அவர் என்ன பண்ணாரு, அவர் கற்று தெரிந்தவனாகவும் இருந்தாரு. அப்படிப்பட்ட பவுல் சொல்றாரு, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது. ஸோ இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையை அறையப்பட்டதையும் என்று வேறொன்றையும் உங்களுக்கு நான் வேற ஒன்றையும் நான் பிரசங்கிக்க கூடாது என்று நான் தீர்மானித்திருந்தேன் பவுல் சொல்றாரு. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறையப்பட்ட ரகசியம், அவருடைய உயிர்த்தெழுதலின் ரகசியம், அது தேவனுடைய பலனா இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவர்களுடைய ஆதாரமும் கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அவங்களுக்குரியதான தைரியமா இருக்கிறது. இன்றைக்கு இந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும் போது நான் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாய் சொல்லுகிறேன். ஏன்னாக்கா இயேசு கிறிஸ்து லூக்கா புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், 23ஆவது அதிகாரத்துல அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது எல்லாவற்றையும் அவர் சகித்தாரு. அவருடைய எல்லா பாடுகளையும் சகித்து 40-43ஆம் வசனத்துல பாக்குறாங்க, 2 திருடர்கள் அவரோடு கூட என்ன பண்ணாங்க, சிலுவையில அறையும் போது இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் அறையப்பட்டிருந்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவினிடத்துல ஒருத்தர் சொல்றான், ஆண்டவரே நீ உம் ராஜ்யத்தோடு வரும்போது என்ன நினைத்து கொள்ளுங்கன்னு சொல்றான். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில இருப்பேன்னு சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் பிறந்ததும், அவர் வளர்ந்ததும், அவர் மரித்ததும், அவர் உயிரோட எழுந்ததுமே இன்னைக்கு கிறிஸ்துவன் ஆகிய எனக்கும் கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அது ஒரு ஆதாரமும், அது ஒரு நம்பிக்கையும், அது ஒரு தைரியமா இருக்கிறது. அவர் உயிர் தெளாவிட்டால் கிறிஸ்துவின் அடிப்படையான நம்பிக்கையே இல்லை. அதனால இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், அவர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் 2027 வருஷத்துக்கு முன்பதாகவே அவர் மரணத்தை ஜெயித்து இருக்கிறாரு. அவர் மரணத்தை வென்று இருக்கிறபடினால இன்றைக்கு நாங்க அதை நினைத்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா முதல் சரித்திரத்திலேயே மரித்து உயிரோட எழுந்து சதா காலமும் ஜீவிக்கிறவர் யார் என்று பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல இந்த திருடர்களை ஒருத்தனை பார்த்து இயேசு சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னோடு கூட
பரதேசியில இருப்பேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது என்ன நடந்தது? லூக்காவின் புத்தகத்தை நீங்க தியானித்து பாருங்க. அப்போ நீங்க எல்லா காஸ்பல் புக்கையும் நீங்க தியானித்து பார்க்கும்போது அதுல பாக்குறோம், அவர் உயிரை பிரிந்த உடனே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சிலுவையில் அவர் மரித்த அந்த நேரத்துல வேதம் சொல்லுகிறது, அன்றைய இரவு அது வெள்ளிக்கிழமையா இருந்தபடினால, மறுநாள் ஓய்வு நாளா இருந்தபடினால உடனே என்ன பண்ணாங்க, அவர் மரித்தாரா இல்லையா என்று சொல்லி ஈட்டியினால் அவருடைய விழாவை குற்றி பார்த்தார்கள். அதுல இருந்து தண்ணி வந்தது, ரத்தம் வந்தது. உடனே அந்த இடத்துல சேவகர்கள் போய் சொல்றாங்க, அவர் மரித்தாரு, நாளைக்கு ஓய்வு நாளா இருக்கிறது, சனிக்கிழமையா இருக்கிறதுன்னு சொல்லும் போது உடனே அவருடைய பிரேதத்தை என்ன பண்ணாங்க, சிலுவையிலிருந்து கீழே இறக்குனாங்க. அவருடைய சீஷையில் ஒருவன் என்ன பண்ணாங்க, அந்த அவருடைய ஃபாலோவர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, அந்த சரீரத்தை கொண்டு போய் யாரும் இதுவரைக்கும் வைக்காத ஒரு கல்லறையில கொண்டு போய் அவருடைய சரீரத்தை வைத்தாங்க. எந்த ஒரு சரீரமும் கல்லறையில வைக்கப்பட்ட பிறகு அது உயிரோடு எழுந்ததா சரித்திரமே கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு சரித்திரம் அந்த நாள்ல ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நமக்காக செய்தாரு. ஏனென்றால் அவருடைய உயிர்த்தெழுதல் இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு சரித்திரத்தையும் அது படைத்ததா இருந்தது. ஏன்னா ஆதாம் ஆண்டவர் படைக்கும் போது, முதல் மனுஷன் ஆண்டவர் படைக்கும் போது அவனுக்கு நித்திய வாழ்வை கொடுத்தாரு, நித்திய ஜீவனை கொடுத்தாரு. ஒரு மரணம் என்பது அவன் ருசி பாராதிருந்தான், மரணத்தை அவன் காணாதவனா இருந்தான். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, என்னைக்கு நீ இந்த பழத்தை சாப்பிடுறியோ அன்னைக்கு நீ மரித்து போவான்னு சொன்னாரு. அந்த மரணம் தான் மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய சாபமும் ஒரு வீழ்ச்சியும் பாவமும் கடவுளை சென்றட முடியாத ஒரு பெரிய ஒரு துக்கமான நாளா இருந்தது. ஏன்? ஆதாமுடைய கீழ்ப்படிதல் இல்லாமையினால ஆண்டவரை விட்டு ஆதாம் பிரிக்கப்பட்டான், மரணத்தை சந்தித்தான். அவன் எப்படிப்பட்ட மரணத்தை சந்தித்தான்? அவன் ஆண்டவரோடு கூட நித்திய மரணத்தை சந்தித்தான். ரெண்டாவது, அவனுடைய பிசிக்கல் மரணத்தை அவன் சந்திக்க வேண்டியதா இருந்தது. ஆவிக்குரிய மரணம் மட்டும் இல்ல, கடவுளோடு இருந்ததான அந்த உறவுல உண்டான மரணம் மட்டும் இல்ல, அவனுடைய சரீரம் கூட என்னாச்சு, மரணத்தை பார்க்க வேண்டியதா இருந்தது. அடுத்து அவனுக்கு நித்திய மரணமாய் இருந்தது. அவனுக்கு உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு நிச்சயம் இல்லாதவனாய் ஆதாமுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆனா தேவன் இந்த 3 மரணத்தையும் ஜெயிக்கும்படிக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக இந்த பூமியில கொடுத்தாரு. அததான் பவுல் சொல்றாரு, நாங்கள் இயேசுவை குறித்தும் அவருடைய சிலுவையை குறித்தும் என்று வேறொன்றையும் உங்களுக்கு நாங்க பிரசங்கிக்க நாங்க மனதா இல்ல. மனுஷனுடைய கட்டு கதைய அல்ல, மனுஷனுடைய கற்பனை அல்ல, மனுஷனுடைய இன்டெலிஜென்ஸ் நான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்ண வரல. எங்களுடைய பிரசங்கம் ஆவிக்குரியதாய், அது ஜீவனுள்ளதாய், அது வல்லமை நிறைந்ததாய் இருக்க வேண்டும் என்றால் அது கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் தான் அது ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. அதை தான் உங்களுக்கு நாங்க பிரசங்கிக்க வந்தோன்னு பவுல் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவருடைய மரணத்தினால என்ன நடந்தது, அவருடைய உயிர்த்தெழுதல்னால என்ன நடந்தது. மனுஷனுக்கு அவனுடைய பாவத்திலிருந்து மன்னிப்பு உண்டாச்சு, மனுஷனுக்கு கடவுளை சேரக்கூடிய ஒரு வழி உண்டானது. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, சகல மனுஷனுடைய பாவத்தையும் அவருடைய சரீரத்துல சுமந்தாரு. இயேசு இந்த பூமிக்கு வரும்போது பிலிப்பியர் புஸ்தகத்தை சொல்லப்படுது 2ஆம் அதிகாரத்துல, பிதாவுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது சொல்லுது, உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் புஸ்தகம், என்னோடு கூட அந்த வசனத்தை எடுத்து நீங்களும் கூட வாசிக்க விரும்புனா அந்த வசனத்துக்கு நேரா திருப்புங்க. பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானூர் பூதாளத்தூர் பூமியின் கிளானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும்
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தொழினார். இந்த இடத்துல பிலிப்பியர்ல எழுதும் போது எழுதுறாங்க, அந்த இடத்துல சொல்றாரு, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன பண்ணாரு, பூமியில மனுஷனா வந்தாரு. எப்படி ஒரு மனுஷனா ஆதாம் அவனுடைய அதிகார சாவியை தொலைத்தாரோ, எப்படி ஆதாம் அவருடைய மரணத்தை சந்தித்தாரோ, அதே பிந்தின ஆதாமாகிய கடைசி ஆதாமாகிய இயேசு என்றதான மனிதன் இந்த பூமிக்கு வந்தாரு. எதற்காக வந்தாரு? அந்த மரணம் என்ற சாவியை ஜெயிக்கும்படிக்கு, மனுஷனுடைய இந்த விழுச்சியை மீண்டுமாய் ஆண்டவர் புதுப்பிக்கும்படிக்கு இயேசு இந்த பூமிக்கு மனுஷனா வந்தாரு. அப்படி வந்ததுனால வேதம் சொல்லுகிறது, அவர் மரண பரியந்தும் தன்னை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தும் அப்படின்னா என்ன? மரணத்துக்கு இருக்கிறதான அந்த கடைசி வரைக்கும் அந்த மரணத்தை ஜெயிப்பதுக்கு அவர் மரணத்தை சந்தித்தாரு. மரணம் என்றதான அந்த சாபத்தை ஆண்டவர் மீட்கும்படிக்கு, மனுஷனுக்கு மீண்டும் நித்திய ஆக்கினி, அவன் நரகம் போகாதபடிக்கு ஒரே மனுஷனாகிய இயேசு அவர் நமக்காக மரித்தாரு. அந்த மரணத்தை அவர் வென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குறைத்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது வேதம் சொல்லுது, அவர் மீது சகல மனுக்குலத்துடைய பாவம் அவர் மேல வந்ததுங்க. அப்படி வரும்போது அவர் என்ன பண்ணாரு, அவருடைய மரணம், பிசிக்கல் மரணம் சம்பவித்த நேரத்துல அவருடைய ஆவி பாதாளத்துக்கு போனது. அதனாலதான் பேதுரு சொல்லுமோ சொல்றாரு, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, சிறைப்பட்ட ஆவிகளுக்கு அவர் என்ன பண்ணாரா, போய் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரா. ஆபிரகாமின் சந்ததிகளுக்கு என்ன பண்ணாரு, அவர் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரு. அப்ப இயேசு மரித்த பொழுது அவருடைய ஆவி பாதாளத்துக்கு போன பொழுது, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, நரகமும் பாதாளமும் பரதேசியும் என்ன இருந்துச்சு, பூமியின் கீழே இருந்தது. அப்போ அந்த பூமியின் கீழே இருந்ததான பரதேசியில ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்பட்ட அந்த பரதேசியில பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் இருந்தது. அந்த நாள்ல இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு மனுஷனால போக முடியல. பரலோகத்துல பிதாவின் சமூகத்தை போன ஒரு மனுஷனும் இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படியாவது பரலோகம் போயிடணும், எப்படியாவது பரலோகம் போயிடணும். பரலோகம்ன்றது அவருக்கு பெரிய ட்ரீமா இருக்கும். ஏன்னாக்கா பரலோகத்துக்கு போனாக்கா அந்த பரலோகத்துடைய வாசல் எப்படியா இருக்கா, தங்கத்தினால இருக்கா, வைரத்தினால இருக்கா. அந்த பரலோகம் எப்பவுமே பரலோகத்தை வர்ணிக்கும் போது தங்கம், வைரம், பெரிய பெரிய காரியங்களை தான் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், பரலோகத்துல போறதான ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா, பிதாவின் சமூகத்துக்கு போறதுங்க. பிதாவை முகமுகமா பார்க்கிற அந்த நாள் தான் பரலோகத்தை நம்ம பரலோகத்தை பார்த்த ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. அந்த ஒரு நித்திய ஜீவன், பிதாவோடு வாழ போற ஒரு சந்தோஷம் மனுஷனுக்கு என்னாச்சு, அந்த நாள்ல கிடைத்தது. அந்த நாள்ல இந்த பூமியில யாரெல்லாம் மரித்து பரிசுத்தவான்கள் பரதேசியில வைக்கப்பட்டாங்களோ, அந்த பரிசுத்தவான்களுக்கு இயேசு கிறிஸ்து மரித்து அவருடைய ஆவி அங்க போய் பிரசங்கம் பண்ணினது என்று பேதுரு சொல்றாரு. அப்படி பிரசங்கம் பண்ணும்போது எபேசியர் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், 4ஆம் அதிகாரத்துல அவர் ஏறினார் என்று சொன்னதுனால அவர் பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கியும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எபேசியர் புஸ்தகம் 4:8-10 நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன பண்ணாருங்க, அவர் பூமியின் அவர் தாழ்விடங்கள்ல இறங்கின போது பிசாசு நினைச்சான், இந்த பூமியில ஒருத்தர் இருந்தாரு, அவர்தான் அற்புதங்களை செய்தாரு, அவர்தான் மனுஷங்களுக்கு நன்மை செய்தாரு, அவரையும் நான் என்ன பண்ணிட்டேன், நான் சிலுவையில கொலை பண்ணிட்டேன், அவரையும் நான் மரிக்கும்படி அவரையும் நான் மரணத்துக்குட்படுத்தி நான் பாதாளத்துல கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி பிசாசு மகிழ்ச்சியா இருந்தான், சந்தோஷமா இருந்தான். எல்லா அசுத்தாவிகளும் சந்தோஷமா இருந்தது. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய மகிமையின் ஆவிய அவர் என்ன பண்ணாரு, 3வது நாள் உயிர் தெழுந்த அந்த ஈஸ்டரின் நாள்ல அவருடைய ஆவியை தேவன் பாதாளத்துக்கு அனுப்பினாரு. தேவன் அவருடைய ஆவியை கொண்டு மரித்திருந்த இயேசு அவர் உயிரோட எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எழுந்த போது சிறைப்பட்ட ஆவிகளை அவரோடு கூட அவர் பிதாவின் சமூகத்துக்கு கொண்டு போனாருங்க. அதனாலதான் இன்னைக்கு
மரணத்தை ஜெயித்த இயேசுவை விசுவாசிக்கிற நாமும் ஒரு பொழுதும் மரிக்காதபடிக்கு நமக்கும் நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சியான உயிர்த்தெழுந்த நாள்ல உங்களுக்கு இருக்கிற நற்செய்தி என்ன? நீங்க நித்திய பாவத்தை, நீங்க நித்திய மரணத்திலிருந்து மீட்கும்படியாக இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. நீங்க பாவத்திலிருந்து மன்னிக்கப்படும்படியாக அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. நீங்க அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எப்படி எழுந்தாரோ அவர் எழுந்தது போலவே அவருக்குள் மரிக்கிற ஒவ்வொரு மனுஷனும், கொரிந்தியர் புஸ்தகத்தை சொல்கிறது, அவனும் கூட அவர் வரும்போது அவன் உயிரோட எழுந்திருப்பான் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா மனுஷனுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. ஆனா கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவனுக்கோ அவனுக்கு நித்திய ஜீவனும் பரலோகமும் பிதாவின் சமூகத்தில் இருக்கிறதான ஸ்லாக்கியமும் அவருடைய மரணத்தின் உயிர்த்தெழுதல்னால இன்னைக்கு கிறிஸ்துவாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடும் போது அதற்குள்ள இருக்கிறதான வல்லமையினால நம்முடைய எல்லா தரித்திரமும், எல்லா சாபமும், எல்லா வியாதியும், எல்லா பாவங்களும் அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படி நாமும் கூட இந்த பூமிக்குரிய எல்லாவற்றிலிருந்தும் நாம் உதறி தள்ளிவிட்டு அவரை விசுவாசிக்கும் போது நாம் அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையில நாம் ஜீவிக்கிறவர்களா இருக்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் அதை தைரியமா சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஏன்னா அவர் உயிரோடு எழுந்ததுனால நானும் அவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்கும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற அவர் மரித்தாரு, உயிரோடு எழுந்தாரு. இன்றைக்கு எனக்காக பிரதான ஆசாரியராய் பிதாவின் வலது பரிசுத்தத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறவரா இருக்கிறாரு. எதற்காக? அவர் சொன்னாரு சீஷர்களை பார்த்து, நான் இங்கிருந்து போறது நல்லது, ஏன்னா நான் போவேன் என்றால் உங்களுக்காக என்னுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் அனுப்பி வைப்பார் என்று சொல்லி அவர் எப்படி இந்த பூமியில அவர் மரித்து உயிரோடு எழுந்து, வேதம் சொல்லுகிறது 40 நாள் அளவும் அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் உயிருள்ளவராய் தன்னை காண்பித்தார் என்று சொல்லி. அதனாலதான் நான் சொல்றேன், நமக்கு கிறிஸ்து ஜீவனா இருக்கிறாரு, சாவு நமக்கு ஆதாயமா இருக்கிறது. அதனால இன்னைக்கு இந்த ஈஸ்டர் நாள்ல நீங்க மகிழ்ந்து கொண்டாடுங்க. உங்களுடைய எதெல்லாம் உங்க வாழ்க்கையில மரித்து போயிருக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்காக திறக்கப்படாம இருக்கிறதோ, மார்க் 16 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், மகதலேனாள் மரியாள் கல்லறை இடத்துல இயேசுவை பார்க்கும்படியாக அந்த இடத்துல வரும்போது கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்ட எல்லா பிரேதங்களும் அதுல இருந்து உயிரோட எழுந்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா அன்றைக்கு மகதலேனாள் மரியாள் வராங்க, எனக்காக இந்த கல்லை புரட்டி போடுகிறவன் யார் என்று சொல்லி. ஆனா அவங்க அந்த இடத்துல வரதுக்கு முன்பதாகவே அந்த கல் அவர்களுக்காக புரட்டப்பட்டிருந்ததை அவர்கள் காண்கிறார்கள். மகதலேனாள் மரியாளுக்கு அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த கல்லறையில இன்னைக்கும் அந்த டூம் எம்டியா இருக்கிறது. ஏன்னா அதுல இயேசு அவருடைய சரீரம் இல்ல, அவர் உயிரோடு எழுந்து இன்னைக்கு தேவனாய் எல்லா நாமங்களும் அவருக்கு முன்பாக முழங்காடிடும்படியாக தேவன் அவருடைய நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் மனுஷனா வந்தாரு, மனுஷனா வாழ்ந்தாரு, மனுஷனா ஜீவித்தாரு, மனுஷனா மரணத்தை சந்தித்தாரு, ஆனா உயிரோட அவர் தேவனாய் எழுந்தாரு. ஹல்லேலூயா. அவர் மரிக்கும் போது, அவர் சிலுவையில மரிக்கும் போது பிந்தின ஆதாமாய் அவர் மனுஷனாய், மனுஷ சாயலாய் மரித்தாரு. ஆனா அவர் உயிரோட எழுந்திருக்கும் போது பிலிப்பியர் 2 அதிகாரத்துல வாசிச்சபடி அவர் தேவன் என்று, ஆண்டவர் கர்த்தர் என்று அவர் உயிரோடு எழுப்பினாரு. அந்த நாமத்தை சொல்லும் போது, இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடைப்பையும், எல்லா மரணத்தையும் அது தீர்க்கக்கூடியதா இருக்கிறது, அது வாழ வைக்கிறதா இருக்கிறது, அது ஜீவன் கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க இந்த உயிர்த்தெழுதல் நாளை கொண்டாடும் போது இதெல்லாமே கூட உங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படியாக இயேசு உயிர்த்தெழுந்தாரு. அதனால மகிழ்ந்து கொண்டாடுங்க. அந்த மகதலேனாள் மரியாளுக்கு எப்படி அந்த கல் புரட்டப்பட்டிருந்ததோ அப்படியா இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல உங்க வாழ்க்கையில எதெல்லாம் திறக்கப்படாம இருந்ததோ, எதெல்லாம் உங்களுக்காக அடைக்கப்பட்டிருந்ததோ, இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைத்து, அவருடைய சிலுவையில் செய்த வெற்றியை நினைத்து நீங்க கொண்டாடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கான எல்லா அடைப்பையும் அவர் திறக்கிறவரா இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு இல்ல, 2027 வருஷத்துக்கு
முன்பதாகவே எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்தாரு. உங்களுடைய பாவத்துக்காக, மன்னிப்புக்காக அவர் உயிர் தெழுந்தாரு. உங்களுடைய நித்திய ஜீவனுக்காக அவர் உயிர் தெழுந்தாரு. நீங்க உங்களுடைய சரீரம் மீண்டும் அழிந்து போகாமல் மறுரூப சரீரம் உங்களுக்கும் எனக்கும் நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படியான மறுரூப சரீரத்தை நமக்கு கொடுக்கும்படியாக அதுக்காக அவர் உயிர் தெழுந்தாரு. அதே போல நித்திய நியாய தீர்ப்பு நாள்ல அவரோடு கூட நாம் நிற்கும்படியாக, நாம் பரிசுத்தவான்களாய் சாட்சியுள்ளவர்களாய் நிற்கும்படியாக அவர் உயிர் தெழுந்தாரு. கடைசியா அவருடைய மிகுந்த சந்தோஷத்துக்குள்ள நாம் பரலோகத்துல பிதாவை சந்திக்கும்படிக்கு அவர் நமக்காக உயிர் தெழுந்தாரு. இந்த ஸ்லாக்கியத்தை அவருடைய மரணமும் உயிர் தெழுதலும் நமக்கு கொடுத்தபடியினால நம்ம கண்களை மூடி அவரை நம்ம கொண்டாடுவோம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவை, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்க எப்படி ஆண்டவரே மரணத்தை ஜெயித்தீங்களோ, மரணத்தினால பிசாசை தோற்கடித்தீங்களோ, அவனுடைய சகல ஆண்டவரை அதிகாரத்தை உரிந்து கொண்டீங்களோ, அவனை வெளியரங்கமான கோலமாக்கினீங்களோ, இன்றைக்கு ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலும் பிசாசுக்கு எந்த இடமும் இல்ல ஆண்டவரே. நாங்க எதற்கும் அடிமை இல்ல ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு கொடுத்த வெற்றியை, இந்த உயிர் தெழுதினால் உண்டான அந்த வல்லமையும் விடுதலையும் எங்க வாழ்க்கையில, இதை கேட்க ஒவ்வொரு வாழ்க்கையில சுதந்திரமாய் அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இதை கேட்கும் பொழுது அநேகருக்கு ஆண்டவரை விடுதலையும் சுகமும் அற்புதமும் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த கரத்தில் இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறேன். மீண்டுமாய் ஆண்டவரை இதை கேட்க ஒவ்வொருவரையும் நான் கரத்தை ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், உங்க எல்லாருக்கும் இந்த உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர். காட் பிளஸ் யூ. குடும்பத்தோடு கொண்டாடுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க.